தமிழ் தாய் வாழ்க. மக்களை இன்றைக்கி நம்ம டில்லி பட்டணத்தில் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, நம்ம ஒரு ரெசிபி தான். இதை நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு 4 கிலோ கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன். அதிலிருந்து 2 பேரும் ஒரு கொத்தமல்லி எல்லாம் வளைஞ்சி வந்ததை அதையும் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வணக்கலான்னு வந்தேன். சரி, சட்னி பண்ணலான்னு யோசித்தேன். சட்னி ரெடி ஆகிட்டு இருக்குதம்மா. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வெட்டி வணக்கம், இஞ்சி பூண்டெல்லாம் வெட்டி போட்டேன். ஒரு 4 பல், ஒரு அரை துண்டு இஞ்சி தண்ணியில் முக்கி எடுத்து உப்பு போட்டு நல்லா அமுக்கி கழுவணும் போய். ஏன்னா நிறைய மண் இருந்தது, நல்லா பெஞ்சு மண்ணெல்லாம் இதில் வந்துருச்சு. இதை நல்லா கழுவிட்டு தக்காளி 2 அங்கிட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா, தெரியுதா? அதையும் நம்ம இப்போ வெட்டி அந்தாண்ட சேனலில் போட போகிறோம். அதாவது சேனலில் போட ஸ்வை வெட்டணும். இப்போ பாருங்க, பொன்னிறமாக வணங்கிருச்சு. எல்லாம் கண்ணாடியாக மின்றாங்க. என் முகமும் அதில் தெரியுது, இந்த மூஞ்சி கூட அதில் தெரியுதப்பா. வெங்காயத்தில் எந்த போன வெங்காயத்தில் அடுத்ததை நாம இந்த கோரியண்டரை போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளியும் போட்டாச்சு. இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டேன். நல்லா கலக்கி ஒரு டோஸ்ட் மசாலா சட்டு, ஒரு டோஸ்ட்டு ரொம்பது தாங்க. கீழே இருக்கிறது மேலே போச்சு, மேலே இருக்கிறது கீழே வந்துடுச்சு. இப்படி தான் அரைச்சியில் ஒரு நாள் ஆகும் போது தள்ளலான்லாம். மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அரைச்சாச்சு. இதை நம்ம தடுக்கா பண்ணணும். அதாவது தாளித்து ஊற்றணுங்க. பாரு, தாளித்து ஊற்றியாச்சு. சட்னி ரெடி. டேஸ்ட்டு ஓகே மக்களை, நாங்கள் சாப்பிட போகிறோம், இல்லை திங்க போகிறோம். நம்ம மனுஷன் தான்.